ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கம் பக்கம் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எக் பன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கெல்லாம் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அதுக்கு வந்து நான் 5 எக் எடுத்து வச்சுருக்கேன். பன்னு வந்து நம்ம பேக்கரியில் வாங்கினது தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த முட்டையோட மஞ்சக்கரு தனியாக, வெள்ளைக்கரு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது ரெண்டும் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து பீட் பண்ணிடலாம். விஸ்கு இல்லைன்னா எலக்ட்ரிக் பீட்டரில் நல்லா பீட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ரெண்டும் வந்து பீட் பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 சிட்டிகை உப்பு சேர்த்திக்கிங்க. மிளகு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு சிட்டிகை உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்திக்கிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சிட்டிகை மிளகாத்தூள் சேர்த்திக்கிங்க. இப்போ இதை மறுபடியும் பீட் பண்ணிடலாம். இதில் மிளகாத்தூள் உப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு கடாயில் பட்டர் சேர்த்திக்கிங்க. இல்லைன்னா நெய் கூட சேர்த்திக்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து இந்த பன்னை வந்து லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஸ்டஃப்பிங் பண்ண போகிறோம். அதே கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம். அதில் ஒரு வெங்காயமும் 2 பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் வணங்கினோன்னு ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்து இது கூட வணக்கிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 2 சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டஃப்பிங்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து அந்த மிளகாய் வாசமெல்லாம் பச்சை வாசமெல்லாம் போனோன்னா ட்ரை மேங்கோ பவுட்ரு விருப்பப்பட்டால் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இதுவும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் வணங்கட்டும். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விடலாம். அடுத்தது இந்த பன்னில் இது மாதிரி லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. கத்தி வச்சு சென்டரில் ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிற மாதிரி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாமல் இப்படி பாதியாக ஓப்பன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இதுக்குள்ளே வந்து நம்ம உருளைக்கிழங்குல பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை வந்து இதில் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தா கூட குழந்தைங்க வரும்போது ஈஸியாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை கொடுக்கலாம். இது மாதிரி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் வந்து நான்ஸ்டிக் ஃபேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். அது வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க.
இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பீட் பண்ணி வச்சுருந்த மஞ்சக்கரு சேர்த்திக்கலாம். இது பாருங்க, ஒரு ஆஃப் பாயில் ஆனோன்னா நம்ம ஸ்டவ் பண்ணி வச்சுருக்கிற பன்னை வந்து இதில் வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைக்கரு பீட் பண்ணி வச்சுருந்தீங்களா, அதை வந்து இது மேலே அப்படியே ஊற்றி விட்ருங்க. இப்போ பாருங்கள், அடுப்பு வந்து சிம்மில் இருக்குது. மேலே வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்குங்க. சீசனிங் இருந்தால் அதுவும் சேர்த்துக்குங்க. இப்போ இது வந்து மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் தான் ஆச்சு மூடி வச்சு. நல்லா எக்கு வந்து முட்டை வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பன் ஒரு பீஸ் சாப்பிட்டாவே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், மூடி போட்டு வச்சு 2 நிமிஷம்தான் ஆச்சு. இது ஃபுல்லாக எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இதில் ஒரு பீஸ் சாப்பிடும்போதே உங்களுக்கு நல்லா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இதை வந்து இப்போ ஒரு பிளேட்டில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம எக் பன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒன்று சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அக்கம் பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. தேங்க்யூ.